சென்னையில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக குறைந்த தங்க விலை. சவரனுக்கு 2120 ரூபாய் குறைந்து 1,21,600 ரூபாய்க்கு விற்பனை. ஒரு கிலோ வெள்ளி 2,95,000 விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 20,000 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு கிலோ வெள்ளி 2,95,000 ரூபாய்க்கு விற்பனை. கட்சியின் தலைமை எடுக்கும் முடிவில் விருப்பம் இல்லை என்றாலும் அதை ஏற்பதே கடமை. திமுக காங்கிரஸ் இடையே இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ள நிலையில் மாணிக்கம் தாக்கூர் பதிவு. திமுக தங்களுக்கு கெடு விதிக்கவில்லை என செல்வ பெருந்தகை விளக்கம். தொகுதி பங்கீடு விவகாரத்தில் பேச்சுவார்த்தை தொடர்கிறது என்றும் பேட்டி. நாங்க பேசிட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. நாங்க சொல்லுவோம் திமுக தரப்புல இன்னைக்கு தான் கடைசி நாள் சொல்லிருக்காங்க. எந்த கெடுவும் விதிக்கல. மக்கள் நீதி மையத்துடன் இன்று தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துகிறது திமுக. 15 தொகுதிகள் கொண்ட விருப்ப பட்டியலை மக்கள் நீதி மையம் வழங்க உள்ளதாக தகவல். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கீடு. தேமுதிக சார்பில் அக்கட்சியின் பொருளாளர் சுதீஷ் வேட்பாளராக அறிவிக்கக்கூடும் என எதிர்பார்ப்பு. இப்போ திமுகவில் தேமுதிக சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. இதற்கு பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்று வேட்பாளர் அறிவிப்பார். அதுக்கப்புறம் நாமினேஷன். திமுக கூட்டணியில் முக்குளத்தூர் புலிப்படைக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. உதயசூரியன் சின்னத்தில் தாமே போட்டியிட உள்ளதாக கருணாஸ் அறிவிப்பு. இன்னைக்கு அவர் நம்மள கூட்டணியில வேற சீட்டு கொடுக்கறேன்னு சொல்லிட்டாருப்பா. முக்குளத்தூர் புலிப்படைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கன்ஃபார்ம். வெற்றி சின்னம் உதயசூரியன் தான் உங்க சின்னம் சொல்லிட்டாரு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இன்று மாவட்ட செயலர்கள் கூட்டம். தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்க திட்டம். தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில் சற்று நேரத்தில் நிர்வாகிகளை சந்திக்கிறார் தவேக தலைவர் விஜய். தேர்தல் நெருங்கும் நிலையில் பணிகளை வேகப்படுத்தும் தமிழக வெற்றிக் கழகம். சமத்துவத்தை வலியுறுத்திய ஐயா வைகுண்டரின் 194வது ஆண்டு அவதார தின விழா. திரளான பக்தர்கள் திருச்செந்தூர் கடற்கரையில் வழிபாடு. ஐயா வைகுண்டரின் அவதார தினத்தையொட்டி கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் இன்று விடுமுறை. நாகர்கோவிலிருந்து சாமித்தோப்பு நோக்கி ஊர்வலமாக சென்ற பக்தர்கள். தாழ கிடப்போரை தற்காப்பதே தர்மம் என்ற ஐயா வைகுண்டரின் கூற்றை அடிப்படையாக கொண்டு திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுகிறது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். நாங்குநேரி இரட்டை கொலை தொடர்பாக 7 பேர் கைது. முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக நெல்லை எஸ்பி பிரசன்னகுமார் விளக்கம்.
நாங்குநேரி இரட்டை கொலை சம்பவத்திற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாகவும் தலைவர்கள் குற்றச்சாட்டு. ஐந்தாவது நாளாக தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகள். ஈரானில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 787 உயர்வு. இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட 100க்கும் மேற்பட்ட ஈரான் சிறார்களின் இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 குழந்தைகளும் அருகருகே அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் உருக்கம். தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரான் தலைவர் காமெனியின் உடலை அவரது சொந்த ஊரில் அடக்கம் செய்ய ஏற்பாடு. மஷாத் நகரில் நடைபெறும் இறுதிச் சடங்கில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்க உள்ளதால் பலத்த பாதுகாப்பு. ஈரான் முதலில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதே காமெனி கொல்லப்பட்டதற்கு காரணம். ஆபத்தை தடுக்கவே முன்கூட்டியே தாக்குதல் நடத்த உத்தரவிட்டதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விளக்கம். ஈரானுடனான பேச்சுவார்த்தைக்கு இனி நேரமில்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருத்து. பாதுகாப்பு படைகள் அனைத்தும் அழிந்த நிலையில் ஈரான் சமாதானத்திற்கு வருவதாகவும் கிண்டல். நீண்டகால போருக்கு தயாராகவே இருப்பதாக ஈரான் பாதுகாப்பு அமைச்சகம் திட்டவட்டம். சில வாரங்களில் போர் முடிந்துவிடும் என ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் பதிலடி. இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் நட்டான்ஸ் அணுசக்தி மையம் பாதிப்பு. கதிர்வீச்சு எதுவும் வெளியாகவில்லை என சர்வதேச அணுசக்தி முகமை தகவல். போரில் கொல்லப்பட்ட அயதுல்லா காமெனியின் மகன் முஸ்தபா ஈரானின் புதிய உயர் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். ஈரான் சிறப்பு படைக்கு நெருக்கமானவராக இருக்கும் முஸ்தபா. ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டதால் பாரசீக ஓமன் வளைகுடா பகுதிகளில் 1109 மாலுமிகளுடன் 37 இந்திய கப்பல்கள் சிக்கி தவிப்பு. இந்திய கடற்படை வெளியுறவு அமைச்சகத்துடன் இணைந்து மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு நடவடிக்கை. வளைகுடா நாடுகளுக்கு மீன்பிடி தொழிலுக்காக சென்று போர் பதற்றத்தில் சிக்கி தவிக்கும் கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள். மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து சொந்த ஊர் அழைத்து வருமாறு உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை. இஸ்ரேல், கத்தார், ஜோர்டான் உள்ளிட்ட 8 வளைகுடா நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் ஆலோசனை. பிராந்திய அமைதி, இந்தியர்களின் நிலை குறித்து விவாதித்ததாக பிரதமர் அலுவலகம் தகவல். ஈரான் உயர் தலைவர் காமெனி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசு மௌனம் கலைக்க வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தல். அரசின் மௌனத்தால் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளதாக சோனியா காந்தி விமர்சனம். மேற்காசியாவில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வர மத்திய அரசு தொடர்ந்து நடவடிக்கை. இன்று ஒரே நாளில் 58 சிறப்பு விமானங்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. ஈரான் உச்ச தலைவர் காமெனி கொலையை கண்டித்து சென்னையில் விசிக இடதுசாரிகள் ஆர்ப்பாட்டம். இந்தியா அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தல்.
அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத சரிவை கண்டு 92 ரூபாய் 18 காசை தொட்டது. சென்செக்ஸ் வர்த்தக தொடக்கத்தில் 1700 புள்ளிகள் வீழ்ச்சி. நாமக்கல்லில் முட்டை விலை ஒரே நாளில் 30 காசுகள் குறைந்து 4 ரூபாய் 30 காசுகளாக நிர்ணயம். ஈரான் இஸ்ரேல் போரால் வளைகுடா நாடுகளுக்கான ஏற்றுமதி பாதிக்கப்பட்டதால் விலை சரிவு. நாளை சென்னை வேளச்சேரி பரங்கிமலை ரயில் நிலையங்களுக்கு இடையே அதிவேக சோதனை ஓட்டம். தண்டவாளத்தின் உறுதித்தன்மை உள்ளிட்டவை குறித்து ஆய்வு. தூத்துக்குடி, மைசூர், எழும்பூர், திருச்சி விரைவு ரயில்களுக்கு கூடுதல் நிறுத்தம். வரும் 6ஆம் தேதி முதல் கூடுதல் நிறுத்தம் அறிவித்தது தெற்கு ரயில்வே. குருவாயூர், எழும்பூர் விரைவு ரயில் வரும் 29ஆம் தேதி வரை மாற்றுப்பாதையில் இயக்கப்படும். மதுரை, சோழவந்தான், திண்டுக்கல் வழியாக செல்லாது என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சுவிஸ் பத்திரிகையாளர் மாயா கோனே பெயரிலான தேசிய விருதுகள் அளிப்பு. பழங்குடிகள், கிராமவாசிகள் இடையே பணியாற்றுவோருக்கு விருதுகளில் முன்னுரிமை அளித்த செசி அமைப்பு. புதிய தலைமுறை ஆசிரியர் சமஸிற்கு மாயா கோனே விருது. மக்களுக்காக தொடர்ந்து செயல்படும் சமூக ஊடகருக்கான விருதை பெற்றார் சமஸ். அர்ப்பணிப்பு, அறம் சார்ந்த இதழியல் மற்றும் சமூக மாற்றத்திற்கான குறிப்பிடத்தக்க பங்களிப்பை பாராட்டும் வகையில் செசி மற்றும் திரு சமஸ் அவர்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான மாயா கோனே சமூக பத்திரிகையாளர் விருதை வழங்குவதில் மிகுந்த பெருமை கொள்கிறேன். அசாம் சட்டமன்ற தேர்தலுக்கான 42 வேட்பாளர்கள் கொண்ட முதல் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். கட்சியின் மாநில தலைவர் கௌரவ் கோகோய் ஜோர்ஹாட் தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிப்பு. கடலூரில் இரவை பகலாக்கும் வண்ணம் நடந்த தெப்பத் திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். திருவப்பூர் முத்துமாரியம்மன் தேர் திருவிழா. புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு 9ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிப்பு. நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட ஹோலி பண்டிகை. ஒருவருக்கொருவர் வண்ண பொடிகளை பூசி உற்சாகம். இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம். இந்தியா முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கண்டு ரசித்த மக்கள். சீனாவில் உற்சாகமாக நடைபெற்ற பாரம்பரிய திருவிழா. கலாச்சாரத்தை பறைசாற்றிய வண்ணமிகு நிகழ்ச்சி. T20 உலக கோப்பையில் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதல். இன்று கொல்கத்தாவில் நடக்கவிருக்கும் போட்டிக்காக தயாராகும் இரு அணி வீரர்கள்.